லெமூரியாவை பற்றி ரத்தின சுருக்கம். லெமூரியா என்ற மாபெரும் கண்டமே இன்று அட்லாண்டிக் கடலுக்குள் மூழ்கியதாக சரித்திரம் சொல்கிறது. அந்த லெமூரியா என்ன ஆனது? ஒரு மாபெரும் விஞ்ஞான புரட்சியை செய்து விரல்களின் நுனி அளவில் டிவி கண்டுபிடித்து உணவுகளை மாத்திரை வடிவத்தில் உருவாக்கி மாத்திரை வடிவத்தில் சாப்பிட்டு உயிர் வாழ்ந்து வந்ததாகவும், வருடத்திற்கு ஒரு முறைதான் கடவுளுக்கு கடிதம் எழுதி 24 ஜனாதிபதிகளின் கையொப்பம் வாங்கி அதிபர் மாளிகை முன்வைத்து விட்டு வருவதும், வானத்திலே விஞ்ஞான தளங்கள் அமைப்பதுமாக இருந்தார்கள். சந்திரனுக்கு எளிதாக பயணமானார்கள். ஓய்வெடுக்க சந்திரனுக்கு சென்றார்கள். லெமூரியாவை அழிக்க வந்த மாபெரும் விண்கல்லை தங்களின் புளுட்டோனிய அணுகுண்டு சக்தியால் வானிலேயே பொடி பொடியாக்கி எல்லாம் மணலாக கொட்டியது. அமிலமழை வந்தபோது தங்களின் மாபெரும் விஞ்ஞானத்தால் தடுத்து இயற்கையே வென்றார்கள். அவர்களின் இறுதி முயற்சி மனிதனை உயிர்பிழைக்க செய்வது. அதிலும் பாதி வெற்றியை கண்டார்கள். லெமூரியா மூழ்க ஆரம்பித்து விட்டது என்று தெரிந்ததும் கரும்ஷியா என்ற மாபெரும் விஞ்ஞானியின் தலைமையில் பறக்கும் தட்டுகள் தயார் செய்து வேறு கிரகங்களின் குடிபெயர இடம் பார்த்து வர அனுப்பினார்கள். கரும்ஷியா குழுவும் வேறு கிரகத்தை தேடி அலைந்து சூரியனுக்கு அருகே சென்றால் கூட அசைக்க முடியாத அளவிற்கு அவர்களின் விஞ்ஞான சக்தியால் பறக்கும் தட்டை தயார் செய்தார்கள். எந்த கிரகத்தில் பறக்கும் தட்டு இறங்குகிறதோ அந்த இடங்களிலேயே தன்னைத்தானே கலட்டி போட்டுக்கொண்டு 1 மணி நேரத்தில் மீண்டும் ஒன்று சேர்ந்து பறப்பதற்கு வேண்டிய எரிபொருளை உருவாக்கி கொண்டு மீண்டும் நட்சத்திரமாய், அதாவது கியாவாக அலைவதற்கு வேண்டிய சக்தி அவர்களிடம் இருந்தது. லெமூரியா தண்ணீரில் மூழ்கிவிடும் என தெரிந்ததும் மாபெரும் கப்பல் கட்டி 50 வயதிற்கு மேலே உள்ளவர்கள் எல்லாம் கடலில் தள்ளிவிட்டு 50 வயதிற்கு உட்பட்டவர்கள் தான் கப்பலில் ஏற வேண்டும் என்ற கட்டுப்பாட்டை 24 அதிபர்கள் கொண்டு வந்தார்கள். ஆனால் புறப்படும் நேரத்தில் அடித்து பிடித்து அத்தனை மக்களும் ராட்சச கப்பலை தொற்ற அதுவே பாரமாகி கப்பலோடு சேர்ந்த அத்தனை பேரும் மூழ்கி போனார்கள். இது லெமூரியா பற்றிய ரத்தின சுருக்கம்.